அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், எனக்கு உதவி செய். அலா திக்ரிக், உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு, வ ஷுக்ரிக், உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, வ ஹுஸ்னி இபாதத்திக், உன்னை சிறந்த முறையில் வணங்குவதற்கு. இபாதத்திக்கல்ல, சிறந்த முறையில் வணங்குவதற்கு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சிறந்த முறையில் வணங்குவதற்கு ஒரு பின்னைக்கு ஒரு அரபுல ஒரு சின்ன ஒரு இது பார்த்தேன். ஒரு அழகான ஒரு உபதேசம். அது ஒரு ஒரு கம்பெனியில கட்டுமான வேலைக்காக இருக்கக்கூடிய ஒருவர் எல்லா வீடுகள் அது எல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து கட்டி 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 எல்லாம் முடிக்கிறார். அவர் கொஞ்சம் காலத்துல என்னது, நான் நின்று கொள்ளணும்னு நினைக்கிறார். இதுல இருந்து போதும் மாமா நின்றுவோம் அப்படின்னு. அதனால போய் ஆபீஸ்ல சொல்றா, நான் என்ன செய்ய போறேன், நான் நின்று கொள்ள போறேன் அப்படின்றார். அப்ப அவர் சொல்ற, இல்ல நீங்க அப்படி நிக்கிறதா இருந்தா கூட கடைசியா ஒரு வீடு ஒன்று நினைச்சீங்க கட்டுங்க, அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், நிக்கணும், கடைசியா ஒரு வீடு வேலை இது அப்படின்றா. சரி என்று சொல்லி அந்த வீட்டை கட்டி முடியாது, கடைசியா தானே கண்ட மாதிரி கட்டி விட்டாரு. விளையாட்டா கதவு போற மாதிரி போட்டும் கூரை போற மாதிரி போட்டாரு. அவர் என்னெல்லாம் விரும்புற அது சும்மா அப்படியே அந்த மாதிரி கட்டிட்டார். கட்டி முடிஞ்சு சரி இப்ப நான் வேலையை முடிச்சுட்டேன், நான் நிக்க போறேன் அப்படின்னு அந்த ஆபீஸார கீயோட கையில கொடுக்குறாங்க. நீங்க கடைசியா கட்டின வீடு உங்களுக்காகத்தான் நாங்க என்ன செஞ்சோம், ஒரு கிஃப்டாக நாங்க என்னது உங்களுக்காக வேண்டித்தான் நாங்க அதை கட்டினோம் அப்படின்ற ஒரு உபதேசம் செய்யறாரு. அதாவது நீங்க இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு வணங்கக்கூடிய எல்லா வணக்கங்களும் கீ உங்கள்கிட்ட தான் என்ன செய்ய போகுது, தரப்பட போகிறது. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் அதனுடைய கீ யாருக்கு வரப்போகுது, உங்களுக்கு தான் வரப்போகிறது. அதை அழகா என்ன செஞ்சிருங்க, கட்டி விடுங்கள். விளங்கிட்டா, அதை அழகாக என்ன செய்து விடுங்கள். நம்ம அல்லாஹ்வுக்கு நினைச்சு செஞ்சுட்டு இருக்கிறோம், அது எங்களுக்கு செய்யற உணர்வு நம்மளுக்கு என்ன செய்யல, அதுல வரவில்லை. அது எங்களுக்காக செய்யப்படக்கூடிய ஒன்று என்பதை என்ன செய்ய மனதுல வைக்கிறது. இந்த உபதேசத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, ஜாயின் பண்ணி சொல்லிங்க. உண்மையில் அழகான ஒரு சிறந்த ஒரு உபதேசம். அந்த மாதிரியான ஒரு உபதேசம் மனசை என்ன செய்யுது, அதை டச் பண்ண மாதிரி இருந்தது. அதனால ஹுஸ்னி இபாதத்தை, உனக்கு வணக்க வழிபாடுகள் செய்யறா அழகான முறையில் செய்வதற்கு, அதை சிறந்த முறையில் என்னது செய்வதற்கு எனக்கு துணை செய்யும்.